ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மேட்ச் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் ப்ரீமியர் லீக்கில் ரொம்ப விறுவிறுப்பாக போயிட்டுருக்கு. அதை கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோங்க. நம்ம பஞ்சாப் கிங்ஸ் vs டிசிங்க. அதாவது கிட்டத்தட்ட இதில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த செமிஃபைனலுக்கான பிளே ஆஃப்கான வாய்ப்பு வந்து உறுதியாகிட்டோங்க. அந்த மாதிரி மேட்ச் தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த மேட்ச் எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிமாச்சல் பிரதேஷ் கிரிக்கெட் அசோசியேஷன் ஸ்டேடியமில் தர்மசாலாவில் நடக்குதுங்க. ஆமாங்க, தர்மசாலா கிரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாப் டீம் கேப்டனுக்கு ஒரு பேர் அதிர்ச்சி இருக்குங்க. அதாவது பஞ்சாப் டீம் பொறுத்த வரைக்கும் தர்மசாலாவில் வந்து இன்னும் ஸ்ரேயாஸ் ஐயர் வந்து நல்ல ரன் ஸ்கோர் பண்ணலங்க. லாஸ்ட்டாக அவர் நடந்த மேட்ச் நல்ல ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஆனால் ப்ரீவியஸ் ரெக்கார்ட்ஸ் எடுத்து பார்க்கும்போது அந்த கிரவுண்டில் அவருக்கான நல்ல ஸ்கோர் இல்லைங்க. ஹெட் டு ஹெட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா, லாஸ்ட்டு 5 வருஷத்தில் இது வரைக்கும் அவங்க 9 மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காங்க. அதில் வந்து பஞ்சாப் கிங்ஸ் வந்து 3 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. டெல்லி கேபிட்டல்ஸ் 5 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. ஒரு மேட்ச் வந்து டையாக இருக்குங்க. இந்த கிரவுண்டில் நம்ம ஆவரேஜாக ப்ரெடிக்ட் பண்ணுற ரன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா, இஃப் இன்கேஸ் பஞ்சாப் இஸ் பேட்டிங் ஃபர்ஸ்ட் அப்படின்னாக்கா ஒரு 210 வரைக்கும் அடிக்க அதிக வாய்ப்பு இருக்குங்க. டெல்லி இஸ் பேட்டிங் ஃபர்ஸ்ட் அப்படின்னாக்கா டெல்லி வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒரு 180 to 185 வரைக்கும் அடிப்பாங்க அப்படின்னு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறோங்க. இந்த கிரவுண்டில் இருக்க பிச் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா இது வந்து ஃபேஸ் பவுலர்ஸ்க்கு நல்லாவே அசிஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு கிரவுண்டுங்க. லாஸ்ட்டாக நடந்த 5 T20 மேட்ச் எடுத்து பார்க்கும்போது இது வரைக்கும் 65 விக்கெட் விழுந்திருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பவுலர்ஸ் வந்து 48 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸ்பின்னர்ஸ் வந்து 17 விக்கெட் தாங்க எடுத்திருக்காங்க. ஸோ ஃபேஸ் பவுலர்ஸ் தாங்க இந்த கிரவுண்ட் வந்து நல்லா டாமினேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா இவங்க எந்தெந்த மேட்ச்லாம் லாஸ்ட்டாக எப்படி மேட்ச் வின் பண்ணிட்டு வராங்க அப்படின்னு பார்க்கும்போது டெல்லிக்கு வந்து ஒரு பேர் இடிங்க. லாஸ்ட் 2 மேட்ச் வந்து லாஸ் ஆகிருக்காங்க. லாஸ்ட்டாக நடந்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா இதுவாகிடுச்சிங்க. நோ ரிசல்ட், மழை பெஞ்சு நோ ரிசல்ட்டில் போயிடுச்சு. அதனால் ஒரு பாயிண்ட் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. பஞ்சாப் கிங்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா லாஸ்ட்டாக நடந்து 2 மேட்ச்சுமே வின் பண்ணி வராங்க. பஞ்சாப் கிங்ஸ் வந்து பார்த்தோன்னா அவங்களோட ஃபார்மை வந்து பிடிச்சிட்டாங்க. அதுவும் இல்லாமல் பஞ்சாப் கிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மிச்சல் அவன் சொல்லிட்டு ஒரு ஆல்ரவுண்டர் வந்து எடுத்திருக்காங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா பிபிஎல்ல வந்து பார்த்தீங்கன்னா சரியான பர்ஃபார்மன்ஸ் பண்ணவருங்க. ஆல்ரவுண்டர், பர்ஃபெக்டான ஆல்ரவுண்டருங்க. சூப்பராக விளையாடக்கூடிய ஒரு பிளேயருங்க. ஓப்பனிங் தான் வருவார். பஞ்சாப் அவர் எப்படி யூட்டிலைஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரியலங்க. இவர் ஆஸ்திரேலியன், அதுவும் இல்லாமல் ரிக்கி பாயிண்டிங்க்கு தெரியுங்க எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்ரேயாஷும் அவரும் ஒர்க் பண்ணி மிச்சல் அவனை வந்து ஆட வச்சாங்க அப்படின்னாக்கா பஞ்சாப் வந்து ஒரு கடபார சைடு ஆகிடுங்க. அந்த வயசில் வந்து நம்ம ஃபஸ்ட்டாக பிக் பண்ண போகிற பிளேயர் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா கேஎல் ராகுல் பிக் பண்ணிக்கிறோங்க. கேஎல் ராகுல் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா கன்சிஸ்டன்ட் பிளேயர்ன்றனால நம்ம அவர் பிக் பண்ணிக்கிறோங்க. எப்படி இருந்தாலும் அவர் வந்து பார்த்தோன்னா ஒரு 30+ ரன்ஸ் அடிச்சிருவார். அப்படி நம்ம அதனால் பிக் பண்ணிக்கிறோங்க. ஆனால் அவரோட ரீசெண்ட் பர்ஃபார்மன்ஸ் எடுத்து பார்க்கும்போது லாஸ்ட் 4 மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா, லாஸ்ட் 5 மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா 4 மேட்ச் நல்லா ப்ளே பண்ணியிருக்காரு. கேகேஆர் கூட மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிருக்காரு. கேஎல் ராகுல் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா ஃப்ரிஸ்ட் ஸ்பின்னர்ஸ்க்கு இன்ஸ்டா வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிற மாதிரி தெரியுதுங்க. ஆனால் இந்த மேட்ச்சில் வந்து யுஸ்வேந்திர சஹல் வந்து அவருக்கு ஒரு பிக்கஸ்ட் த்ரெட்டாக இருப்பார். அது தகுந்த மாதிரி நல்ல ப்ளேவும் பண்ணுவாருங்க. அதை அவர் அனலைஸ் பண்ணி அவரும் வந்திருப்பார். அந்த வகையில் நம்ம ஃபஸ்ட்டாக பிக் பண்ண போகிற பிளேயர் வந்து கேஎல் ராகுல். ரெண்டாவதாக பிக் பண்ண போகிற பிளேயர் வந்து பார்த்தோன்னா பரப்சிம்ரன் சிங்குங்க. என்ன ஃபார்முங்க, அடித்து பிரித்து எடுக்கிறாருங்க. ஓப்பனிங் வராரு. அவரும் பிரியான் ஷாரியாவும் ஓப்பனிங் வராங்க. அந்த ஃபியரே இல்லாமல் ஆடுறாங்க. நமக்கு அடித்தா அடி தான் அப்படின்ற மாதிரி ஆடுறாங்க பரப்சிம்ரன் சிங்கு. அதனால் நம்ம பரப்சிம்ரன் சிங்கை பிக் பண்ணிக்கிறோம். அவர்கிட்ட இந்த மேட்ச் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒரு 40 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பார் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறோங்க. அடுத்து நம்ம எடுக்க போகிற பிளேயர் யாருன்னு பார்த்தோன்னா ஸ்ரேயாஸ் ஐயருங்க. ஸ்ரேயாஸ் ஐயர் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா நல்ல அந்த ரன் ரேட்டை வந்து நல்லா அப்படியே கொண்டு போவாருங்க. இன்கேஸ் சேசிங்னா ஸ்ரேயாஸ் ஐயர் வந்து அவங்க டீம் எப்படி வின் பண்ண வைக்கணும், இந்த கேப்டன்சி பிரெயின் பயங்கரமாக இருக்குங்க இவருக்கு. ஸ்ரேயாஸ் ஐயர் நம்ம பிக் பண்ணிக்கிறோங்க. ஸ்ரேயாஸ் ஐயர் கிட்டேருந்து நம்ம இன்றைக்கி அவர் இன்றைக்கி அடிப்பார் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குற ரன்ஸ் வந்து பார்த்தோன்னா, இஃப் இன்கேஸ் பேட்டிங் ஃபர்ஸ்ட்னா ஸ்ரேயாஸ் ஐயர் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒரு 40 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பார். 35 to 40 வரைக்கும். அப்போ சேசிங் அப்படின்னாக்கா மேட்சை கடைசி வரைக்கும் கொண்டு போவாருங்க. ஒரு 50 to 60 வரைக்கும் அடிக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து நம்ம எடுக்க போகிற பிளேயர் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா பிரியான் ஷாரியாங்க. பிரியான் ஷாரியா வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஓப்பனிங் வராருங்க. அந்த ஃபியர்லெஸ் கிரிக்கெட் அவரும் பரப்சிம்ரன் சிங்கும் நின்றுட்டாங்க அப்படின்னாக்கா பவர் பிளேலேயே 70-80 ரன் மேக்ஸிமைஸ் பண்ணிடுவாங்க. ஸோ பிரியான் ஷாரியாவை நம்ம பிக் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி விக்கெட் விட்டால் ஏர்லியாக விட்டுருவாருங்க. மிச்சல் ஸ்டார்க் கம்பேர் பண்ணும்போது 2 பேரும் லெஃப்ட் ஹேண்டர்னால அவருக்கு இப்போ ஒரு த்ரெட்டாக தெரியாது. அதனால் நம்ம வந்து பிரியான் ஷாரியாவை பிக் பண்ணிக்கிறோங்க. அடுத்து நம்ம எடுக்க போகிற பிளேயர் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸுங்க. ஸ்டப்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா சரியான ஃபார்மில் இருக்காருங்க. இப்போதைக்கு இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டை கம்பேர் பண்ணும்போது பெஸ்ட் ஃபினிஷராக இவர் தாங்க இருக்கார். அதனால் நம்ம அவர் வந்து பிக் பண்ணிக்கிறோங்க. நல்ல ஃபார்ம்லேயும் இருக்கார். அதனால் நம்ம அவரை பிக் பண்ணிக்கிறோம். அடுத்து நம்ம எடுக்க போகிற பிளேயர் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா அக்ஷர் பட்டேல் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா செம்ம ஃபார்மில் இருக்காருங்க. லாஸ்ட் 5 மேட்சாக பார்த்தீங்கன்னா சரியான ஃபார்மில் இருக்கார். பேட்டிங் வந்தாக்கா ஃபாஸ்ட்டாக வந்து ஒரு 40 ரன்ஸ் வரைக்கும் ஆடிடுறாரு. போலிங்கில் ஒரு 2 விக்கெட் வரைக்கும் எடுத்துடுறாரு. இன்றைக்கி மேட்ச் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா 4 ஓவர் போட்டுருவாருங்க. 1 விக்கெட் வரைக்கும் எடுக்க அதிக வாய்ப்பு இருக்குது.
போலிங்கில் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா 4 ஓவர் 1 விக்கெட்டுங்க. பேட்டிங்கில் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா அந்த இன்டென்ட்டை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக காட்டுறேன்னு சொல்லிட்டு ஒரு 30 ரன் வரைக்கும் அடிச்சிருவார், குவிக்காக அடிச்சிருவாருங்க. அதனால் நம்ம அவரை பிக் பண்ணிக்கிறோம். அடுத்து நம்ம எடுக்க போகிற பிளேயர் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா மார்க்கோ யான்சனுங்க, சவுத் ஆஃப்ரிக்கன். நல்ல அந்த ஹைட்டை யூஸ் பண்ணி பவுன்சர்ஸ் போடக்கூடிய ஒரு போலருங்க. நம்ம கம்பேரிட்டிவ்லி நம்ம வந்து இப்போ டெல்லியை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அந்த அளவுக்கு பவுன்சர்ஸை சமாளிக்கக்கூடிய ஒரு பிளேயர்ஸ் இல்லைங்க. அதனால் நம்ம வந்து மார்க்கோ யான்சன் நம்ம பிக் பண்ணிக்கிறோம். மார்க்கோ யான்சன் கிட்டேருந்து இன்றைக்கான மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா 2 விக்கெட் வரைக்கும் எடுக்க அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறோம். அடுத்து நம்ம எடுக்க போகிற பிளேயர் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இப்போ வந்து உங்களோட அசம்ஷனில் வந்து இப்போ வந்து டெல்லி வந்து ஏர்லியாக விக்கெட் விட்டுருவாங்க அப்படின்னாக்கா நீங்கள் விபின் நிகம் போங்க. நல்ல பேட்டிங்காக ஆடுறாருங்க. நம்ம வந்து விபின் நிகமையும் பிக் பண்ணிக்கிறோம். விபின் நிகம் கிட்ட வந்து பார்த்தோன்னா இந்த மேட்ச் வந்து ஒரு 3 ஓவர் வரைக்கும் போடுவாருங்க. அதிகபட்சம் 3 ஓவர் வரைக்கும் போட்டுருவார். விக்கெட் எடுக்க ஒரு விக்கெட் வரைக்கும் எடுப்பார் அப்படின்னு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறோங்க. பேட்டிங் வந்தாருன்னா ஒரு 10 to 15 ரன்ஸ் வரைக்கும் அதிக வாய்ப்பு இருக்குது. ஃபீல்டிங் பொசிஷன் அவருக்கு வந்து ஒரு லக்காக இருக்குங்க. அவர் எங்கே நின்னாலும் பால் அவர்கிட்ட போகுதுங்க. நல்ல ஒரு கேட்ச் ரன் அவுட்லாம் அதிக வாய்ப்பு இருக்கனால அவர் வந்து ட்ரீம் டீம்லேயும் வந்துடுவார். ஸோ நம்ம அவரை பிக் பண்ணிக்கிறோங்க. அடுத்து நம்ம எடுக்க போகிற பிளேயர் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா அர்ஷதீப் சிங்க. என்ன ஃபார்முங்க, நல்ல ஒரு போலருங்க. அந்த லெஃப்ட் ஆர்மில் அந்த பவர் பிளேயும் நல்ல மேக்ஸிமைஸ் பண்ணி விக்கெட் எடுக்கிறார். லாஸ்ட் 5 மேட்சாக பார்த்தீங்கன்னா எல்லா டீம்லேயும் ட்ரீம் டீமில் இருக்கார். நல்ல கன்சிஸ்டன்ட் பர்ஃபார்மராக இருக்கார். அதனால் நம்ம அவரை பிக் பண்ணிக்கிறோம். அவர்கிட்ட இந்த மேட்ச் வந்து நம்ம எதிர்பார்க்குற விக்கெட் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா அதிகபட்சம் 3 விக்கெட் எடுப்பார் அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணுறோம். குறைஞ்சபட்சம் 2 விக்கெட்டாக எடுத்துருவாருங்க. அர்ஷதீப் சிங் நம்ம அப்படி பிக் பண்ணிக்கிறோங்க. சேசிங்னா அர்ஷதீப் சிங் தாங்க மாஸ்டர். இஃப் இன்கேஸ் வந்து பஞ்சாப் வந்து ஃபஸ்ட் பேட்டிங் ஆடிட்டு டெல்லி செகண்ட் பேட்டிங் ஆடுறாங்கன்னா அர்ஷதீப் சிங் தாங்க கீ ஃபேக்டராக இருப்பார். அது நம்ம அவர் பிக் பண்ணிக்கணும். அடுத்து நம்ம எடுக்க பிளேயர் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா யுஸ்வேந்திர சகல் வந்து பார்த்தோன்னா அந்த ப்ரெஷரில் எப்படி போல் பண்ணணும் நல்லா தெரிஞ்ச ஒரு போலருங்க. அந்த மேட்ச்சை நல்லா மாற்றி கொடுப்பாருங்க கையில். அவர்கிட்ட ஒரு கன்சிஸ்டான பர்ஃபார்மன்ஸ் வந்து நம்ம எதிர்பார்த்துட்ருக்கோங்க. இந்த மேட்ச் வந்து அவர் வந்து ஒரு அதிகபட்சம் 2 விக்கெட் எடுப்பார் அப்படின்னு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறோம். அடுத்து நம்ம எடுக்க போகிற பிளேயர் தாங்க ஒரு ட்விஸ்டன் டர்னாக வந்து நம்ம எடுக்க போகிறது நடராஜன் எடுக்கிறோங்க. நடராஜன் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா எல்லா மேட்சும் அவர் பெஞ்சு தான் குறைச்சிருந்தாங்க இன்ஜுரி கன்சர்னால. இப்போ தான் அவர் ரெக்கவர் ஆகிருக்காரு. ஸோ இந்த மேட்ச் வந்து விளையாடக்கூடிய அதிக வாய்ப்பு இருக்கனால லாஸ்ட் மேட்சும் அவருக்கு வாய்ப்பு கொடுத்துருந்தாங்க. ஆனால் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி மழை பெஞ்சு செகண்ட் ஹாஃப் வந்து கைவிடப்பட்டனால அவரால் வந்து போல் பண்ண முடியல. இந்த மேட்ச் வந்து அவர் கன்ஃபார்ம் வந்து போலிங்கில் வருவார். நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் அவர்கிட்ட எதிர்பார்க்கலாங்க. அதனால் நம்ம நடராஜனை பிக் பண்ணுறோம். நடராஜன் வந்து டெப்த் ஓவர்ஸ் தான் போடுறாரு அப்படின்றனால ரன்ஸ் வந்து ஒரு 40-45 ரன்ஸ் வரைக்கும் கொடுத்துருவாருங்க. ஆனால் ஒரு விக்கெட்டாவது கண்டிப்பாக எடுத்துருவார். அதனால் நம்ம நடராஜனை பிக் பண்ணிக்கிறோம். இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா நம்ம கேப்டன் வைஸ் நம்ம யாருக்கு போகிறோம் அப்படின்னாக்கா கேப்டன்சி வந்து நம்ம வந்து அக்ஷர் பட்டேலுக்கு போகிறோங்க. வைஸ் கேப்டன் வந்து அர்ஷதீப் சிங்குக்கு போகிறோங்க. இதுதாங்க நம்ம ஃபைனல் அவுட்புட் டீமு. இந்த டீம் வந்து காம்பினேஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா பஞ்சாப் வந்து 6 DC 5 போட்டிருக்காங்க. விக்கெட் கீப்பர்லேருந்து 2 பேர் ராகுல் பரப்சிம்ரன் சிங், பேட்டர்ஸ்லேருந்து ஸ்ரேயாஸ் ஐயர், பிரியான்ஷ் ஆர்யா, ட்ரிஸ்டன் சப்ஸ், ஆல்ரவுண்டர்லேருந்து அக்ஷர் பட்டேல், மார்க்கோ யான்சன், விபின் நிகம், போலர்ஸ்லேருந்து அர்ஷதீப் சிங், யுஸ்வேந்திர சகல், நடராஜன். இவங்களை தாங்க நம்ம பிக் பண்ணியிருக்கோம். இன்னொரு டீம் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா நம்ம வந்து போலர்ஸ் டாமினண்ட்டாக ஒரு டீம் வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோங்க. போலர் டாமினண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு நம்ம எடுக்க போகிற பிளேயர் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா அர்ஷதீப் சிங்க, மிச்சல் ஸ்டார்க்குங்க, குல்தீப் யாதவ், யுஸ்வேந்திர சகல், நடராஜன். இந்த 5 பேர் நம்ம எடுத்துக்கிறோங்க. ஆல்ரவுண்டர்லேருந்து அக்ஷர் பட்டேல், மார்க்கோ யான்சன் எடுத்துக்கிறோங்க. விக்கெட் கீப்பர்லேருந்து பரப்சிம்ரன் சிங் எடுத்துக்கிறோங்க. பேட்ஸ்மேன்லேருந்து ஸ்ரேயாஸ் ஐயர், ஃபேஃப் டு பிளஸி எடுத்துக்கிறோங்க. இன்னும் ஒரு பிளேயர் இன்கேஸ் நீங்கள் பிரியான்ஷ் ஆர்யா போகிறதுனா போங்க, கேஎல் ராகுல் போகிறதுனா போங்க. நம்ம கன்சிஸ்டன்ட் வைஸ் போகிறனால நம்ம கேஎல் ராகுல்கே போகிறோங்க. கேஎல் ராகுல் கிட்ட வந்து நம்ம இன்றைக்கி ஒரு மேட்ச் வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்கலாம் அப்படின்ற எதிர்பார்க்கலாம் நம்ம போட்டிருக்கோங்க. லாஸ்ட் டீம் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா பிபிகேஎஸ் வந்து 6 எடுத்திருந்தோம், DC 5 எடுத்திருந்தோம். இந்த மேட்ச் இந்த டீம் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா DC 6, பிபிகேஎஸ் வந்து 5 எடுத்துருக்கோங்க. விக்கெட் கீப்பர் வந்து கேஎல் ராகுல், பரப்சிம்ரன் சிங், பேட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரேயாஸ் ஐயர், ஃபேஃப் டு பிளஸி, ஆல்ரவுண்டர்லேருந்து அக்ஷர் பட்டேல், மார்க்கோ யான்சன், போலர்ஸ்லேருந்து அர்ஷதீப் சிங், சஹல், ஸ்டார்க்கு, குல்தீப் யாதவ், நடராஜனுங்க. கேப்டன் வைஸ் நம்ம யாருக்கு போகிறோம் அப்படின்னாக்கா கேப்டன் வந்து நம்ம வந்து ஸ்ரேயாஸ் ஐயருக்கு போகிறோங்க. வைஸ் கேப்டன் வந்து கேஎல் ராகுலுக்கு போகிறோங்க. இதுதாங்க நம்ம ஃபைனல் அவுட்புட் டீம். பாருங்கள், இதில் வந்து லைனப்பில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நம்ம தகுந்த மாதிரி சேஞ்சஸ் அப்டேட் பண்ணி நம்ம டீம் அப்டேட் பண்ணிடுவோம்.